ஓகே, நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1ஓட 5th எபிசோடை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த எபிசோடு வந்து லிட்ரலி நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்கிறது மீன்ஸ் எப்படின்னா, இதில் வந்து நம்ம சைத்தாமாவோட பவரை வந்து யூஸ்வலாக எல்லாமே ஒன் பஞ்ச்லேயே கொள்றதுனால பெருசாக பவரை பற்றி காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த செகண்ட் எபிசோடு, அந்த தேர்ட் எபிசோடில் மட்டும் ஒரு சின்ன சீனில் அந்த அது பேர் என்ன, கபூட்டோ, அந்த க்ரீச்சர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் சைத்தமாவை. பட் அது எப்படி ஒர்க் ஆகும், எந்த மாதிரி இவனுக்கு பவர் இருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் நல்லா காட்டியிருப்பாங்க. சரி, வீடியோ ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னா, அந்த ஹீரோ அசோசியேஷன்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து 11,000 பீப்புள்ஸ் வந்து நம்ம ஹீரோ அசோசியேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. ஸோ 11,000 பீப்புளுங்கிறது வந்து 22% ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னோடனே அந்த ஹெட்டு வந்து என்ன சொல்லுவான்னா, ஸோ இது லிட்ரலி நல்லா தான் இருக்குது, பட் பவர் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ பவர் அவ்வளோ பெருசாக இல்லை நம்மக்கிட்ட. ஸோ நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து பயங்கரமாக கண்டஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பயங்கரமாக இதில் வந்து என்ன ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியாத மாதிரி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இது முடிச்ச உடனேமே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். சைத்தாமாவும் ஜனஸ் வந்து டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது லிட்டரலி நல்லாயிருக்கும். அந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனேமே ஒரு கிராஸ் ஜம்ப் டெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனேயுமே சைத்தாமா வந்து 2 ஜம்ப் அடிச்சுட்டு இருப்போம். சட்டசன்னு அடிக்கிறது. அந்த சீன் வந்து நான் இங்கே போடுறேன், சூப்பராக இருக்கும். லிட்ரலி அந்த சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 50 மீட்டரு ஒரு ஜம்ப் இருக்கும், ரன் இருக்கும். அந்த ரன்னில் ஒரு ரவுண்டோடய அடுத்த ரவுண்டே வந்துடுவாப்புல. அது லிட்ரலி அது சூப்பராக இருக்கும். அந்த சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முயல் வந்து வெளியே வந்துட்டு போகும்ல, அந்த மாதிரி இது சுற்றியில் வச்சு அடிப்பாங்கள்ல, அந்த கேம் இருக்கும். அந்த கேமை வந்து உடச்சிருப்பான் லிட்ரலி. அது ஒன்று நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சீனில் வந்து ஒரு ஜம்ப் பண்ணுவான், ஸ்ட்ரெயிட் ஜம்ப். அந்த எவ்வளோ உன்னால் ஜம்ப் பண்ண முடியுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தலைவன் ஜம்ப் பண்ணதில் அங்கேருந்து டைரெக்டாக ஓட்டை உடச்சிக்கிட்டு, அதாவது அந்த பில்டிங் உடச்சிட்டு அவன் தலை மாட்டிடும். அந்த அளவுக்கு ஒரு ஜம்ப் பண்ணிடுவான். ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ பவராக இருக்கிற மாதிரி சைத்தாமாவை காட்டியிருப்பாங்க. இது வந்து லிட்ரலி ஆசம். அந்த சீன் பார்க்கும்போது ஓகே, சைத்தாமாவுக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாமே எந்த இதுலேயுமே ஃபைட்டே பண்ணியிருக்க மாட்டாப்புல. அது வந்து லிட்ரலி ஒரு ஒன் ஹேண்டில் பண்ண மாதிரியே தான் இருக்கும். இது வந்து நல்லா ஆசமாக இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் ஜனஸ் கூட வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும். என்ன கான்வர்சேஷன்னா, ஜனஸ் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் இந்த இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஜனஸ் வந்து சொல்லுவான், நான் வந்து ஈஸியாக ஃபிசிக்கு எப்படியுமே நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க, நானும் நல்லா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு லிட்ரலாக சின்ன பசங்க கூட எழுதி கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் சைத்தாமாக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டு அந்த மாதிரி எந்த கருமுமே வராது. அடுத்து வந்து ரிசல்ட் வரும். ரிசல்ட்டில் வந்து 2 பேர் தான் கிளியர் பண்ணிப்பாங்க. ஒன்று வந்து சைத்தாமா, இன்னொன்று வந்து ஜனஸ்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஆல்ரெடி போயிருக்கும். பட் சைத்தாமாக்கு அந்த இன்டர்வியூ போயிருக்காது. ஆனால் இந்த இதில் வந்துட்டு எனக்கு வந்து ஒன்றுமே புரியாது. என்னென்னா, ஃபிசிக்கல் எபிலிட்டிஸில் வந்து சைத்தாமா மாஸ்டராக இருப்பான். லைக் ஜனஸ் ஈக்குவலாக இருப்பான்னு சொல்ல முடியாது. ஜனஸ் அந்த அளவுக்கு தான். ஆனால் இதில் வந்து கொடுத்துருக்கிறது எப்படின்னா, ஜனஸும் சைத்தாமாவும் ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் ஃபிசிக்கல் எபிலிட்டிஸில் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிசல்ட் வந்துடும். இவன் வந்து ஜனஸ் வந்து கிளாஸ் எஸ் ரேங்க்கு போயிருப்பான். நம்ம சைத்தாமா வந்து பார்க்கும்போது எஸ் மாதிரியே காட்டி அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷனை வந்து அந்த பில்டிங்கை வந்து யார் தகர்த்தது அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட ஜனஸ்கிட்ட கேட்டோன்னே அது நான் தான் சொன்னோன்னே உனக்கு கிளாஸ் எஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம சைத்தாமா ஓப்பன் பண்ணி பார்ப்பான். சைத்தாமா வந்து ரொம்ப ஒஸ்ட்டு ஸ்கோர் எடுத்திருப்பான். 70 தான் எடுத்திருப்பான். அதுக்கு ரீசன் வந்து தலைவன் சம்மரியில் வந்து சொதப்பியிருப்பான். அதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அது 2 பேர் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வாங்க ஃபைனல் லெக்சர் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லெக்சர் எடுக்கிறதுக்கு ஒரு சார் வருவான். அவன் வந்து ஹீரோ தான் போல். அவன் வந்து கிளாஸ் ஏ 38 ரேங்க்கு அந்த ஹீரோ போல். அவன் வருவான். அவன் வந்துட்டு அந்த டைமில் வந்து பபுள் கம் சாப்பிட்ருப்பாப்புல. யார், நம்ம சைத்தாமா வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவன் வந்து ஏதோ ஒரு ஃபேக்கு போட்டு தான் இது நடந்திருக்கு, ஃபேக் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து ட்ரீட் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுவாப்புல. அப்போ வந்து சைத்தாமா அவனை கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு சாக்லேட் சாப்பிட்டு நைட் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான்.
யோசிச்சு முடிச்ச உடனே கிளாஸ் எஸ் ரேங்க் வந்திருக்கான் ஒருத்தன் அப்படின்னு ஒன்று அதை வந்து கிளாஸ் ஏ ரேங்க் 1 மை மாஸ்க்னு ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட வந்து அந்த இது கொடுத்துருவாங்க, அந்த ஜெனஸோட பயோடேட்டாவை கொடுத்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஃபோன் கால் கட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சைத்தாமாவும் ஜெனஸ் வந்து வெளியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. வெளியே நடந்து போய்கிட்டு ஓகே நம்ம வந்து உங்கள் கூட வந்து ஒரு மேட்ச் ஒன்று போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜெனஸ் வந்து கேட்டிருப்பான். நான் ஃபுல் பவரோட வரேன், நம்ம வந்து ஒரு ஃபைட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்காம பேசுவான். சரின்னு சொல்லிட்டு சைத்தாமா ஓகே சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பான். இப்போ தான் எங்கே கட் ஆகும்னா அந்த ஹீரோ அசோசியேஷனுக்கு கட் ஆகும். அங்கே ஒருத்தன் இந்த எக்ஸாம் கோஆர்டினேட்டர் ஒருத்தன் வந்து சொல்லுவான், யாருக்கிட்டன்னா ரேங்க் ஏ 38 இருக்கான்ல, சரி கிளாஸ் ஏ ரேங்க் 38 இருக்கான்ல அந்த மாஸ்டர் ஒருத்தன் டீச்சர், அவங்ககிட்ட வந்து சொல்லுவான், இங்கே பாரு சைத்தாமா வந்து ஒஸ்டான ரிட்டர்னிங் ஸ்கோர்னால தான் அவன் வந்து சி ரேங்க் போனானே தவிர அவன் ஈஸியாக வந்து உன்னை கேட்ச் பண்ணிடுவான். உன்னோட லெவல் ஈக்குவலாக சொன்னால் ஜெனஸோட ஈக்குவல் பவர் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டோன்னே அப்படியா, அவன் பார்க்குறக்கு கோமாளி மாதிரி தானே இருந்தான்னு சொல்லிட்டு அங்கேருந்து டைரெக்டாக வந்து சைத்தாமா கூட ஃபைட்டுக்கு வருவான். செம ஃபன்னாக இருக்கும், ஓடி வருவான், ஒரே பஞ்சு படுத்துருவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஜெனஸும் சைத்தாமாவும் சின்னதாக ஒரு பேட்டில் ஃபைட்டு போடுவாங்க. பேட்டில் ஃபைட்டோட ரூல்ஸ் வந்துட்டு சைத்தாமா வந்து இதை வந்து ரொம்ப இதுவாக எடுத்துக்கணும், பர்சனலாக எடுத்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூலாக இருக்கும். ஜெனஸ் வந்து புது பாடியோடு வருவான், அந்த பாடி சூப்பராக இருக்கும். ஜெனஸ் வந்து புது பாடியோட வந்து ஃபைட்டிங்கை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் சைத்தாமா அப்படியே தப்பிச்சு போய்கிட்டே இருப்பாப்புல. ஒரு கட்டத்தில் ஜெனஸ் வந்து சொல்லுவான், நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்து ஃபைட் பண்ணுங்க அப்படின்னோடனே 2 ஷாட்டு, ஒரு ஃப்ரண்ட்டில் ஸ்பீடாக வந்து பேக்கில் போய் கையை பஞ்சு பண்ண வரும்போது பஞ்ச் பண்ணிடுவாப்புல. பட் அவன் மேலே பஞ்ச் பண்ண மாட்டாப்புல, ஆப்போசிட் சைடு பஞ்ச் பண்ணிடுவார். பஞ்ச் பண்ணிட்டு போதும் எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தலையில் தட்டிட்டு அப்படியே நடந்து போவாப்புல. அது லிட்ரலி சூப்பராக இருக்கும். நருட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நருட்டோவில் வந்து இட்டாச்சி வந்து ஃபைனலாக சாகருக்கு முன்னாடி தலையில் இப்படி தட்டுவான்ல சாஸ்கேவோடது, அதே சேம் டைப்பில் ஒன் பஞ்ச் மேனில் ஒரு சின்னதாக ஒரு தட்டுவான். தட்டினோடனே அவன் ஜெனஸ் வந்து ஒரு கட்டத்தில் பிரமிச்சு நின்றுட்டு இருப்பான். நின்றுட்டு வா எனக்கு பசிக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமா நடந்து போய்கிட்டு இருப்பான். திரும்பி ஜெனஸ் அந்த இடத்த பார்ப்போம், அந்த இடத்துல ஒரு சைடே இருக்காது, ஒக்கே பஞ்சில் முடிச்சிருப்போம். அதை பார்த்துட்டு ஜெனஸ் ஒரு செகண்ட் அரண்டுருவான். அப்புறம் வந்து இதுக்கு போயிடுவான், சாப்பிட்ற நியூடுல்ஸ் ஷாப்புக்கு போவோம். அங்கே ஒரு போட்டி இருக்கும், நியூடுல்ஸ் யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ வின்னுங்கிற மாதிரி. அந்த போட்டியில் சைத்தாமாவை போட்டிருப்பாங்க. சைத்தாமா ஹியூமன் தானே, ஸோ பெருசாக சாப்பிட முடியாது. சைத்தாமா வந்து மனதளவோட தளர்ந்துருவாப்புல. சரி ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் கிளாஸ் ஏ ரேங்க் 1 ஹீரோ வருவான். அந்த ஹீரோ வந்து ஜெனஸ்கிட்ட வந்து ஓகே நான் தான் வந்து மாஸ்க்கு அப்படின்னு சொன்னோடனே ஜெனஸ் வந்து சரி ஓகே வாங்க வெளியே போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கூட்டிகிட்டு போய் வெளியே போயிட்டு ஒன்று பேசிட்டு வருவான். பேசிட்டு வந்த உடனேமே என்ன பேசினா, அவன் கூட ஃபைட்டுக்கு கூப்பிட்டானா அப்படின்னு கேட்பான். சைத்தாமா இல்லை ஃபைட்டுக்கெல்லாம் வெல்கம் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுங்கள்லாம் வரும். பொண்ணுங்கள்லாம் வந்து ஜெனஸ்க்கு வந்து கை கொடுக்கும், நான் உங்கள் கையை தொட்டு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கை கொடுப்பாங்க. இது வந்து சைத்தாமாவுக்கு ரொம்ப மனதளவில் தளர்ந்துருப்பார். ஏன்னா சைத்தாமா வந்து 4th பார்ட்லேயே என்ன கேட்டிருப்பான்னா, ஃபேன்ஸ் கிளப்லாம் எனக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தப்பட்டிருப்பாப்புல ஃபைனலாக. அது வந்து இதுலேயும் நல்லாயிருக்கும், அந்த சீன் லிட்ரலி சூப்பராக இருக்கும். அது முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. வெளியே நடந்து போகும்போது சும்மா பேசிக்கிட்டே போவாங்க. அதோட அந்த 5th பார்ட் முடியுது. ஓகே சரி ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆட் டைம், எங்களுக்கு வந்து ஒரு ஆட் கிடச்சிருக்கு. ஆட் நேம் என்னென்னா வாண்டர் மை ஹாலிடேஸ். அதாவது நீங்கள் எங்கேயாவது டூர் பேக்கேஜ் போகணும், ஹனிமூன் ட்ரிப்பு, இந்த மாதிரி ட்ரிப்பு எங்கேயாவது போகணும், ஃபேமிலியாக ட்ரிப்பு, கோயில் இல்லைனா அதர் கண்ட்ரீஸ்க்கு ட்ரிப் போகணும் அப்படின்னுச்சுன்னா வேண்டர் மை ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிடேஸ் ட்ரிப் இருக்காங்க. அவங்க வந்து நல்ல கம்மியான விலைக்கு பண்ணி தருவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மேலே கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.